நம்ம அபியை விட்டு பிரியறதுக்கு நம்ம ராகவுக்கு கொஞ்சம் கூட வந்து போதுனா இப்போ உடன்பாடே கிடையாது. அவரும் வந்து போதுனா அபிக்கு எவ்வளவோ புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிளான் எல்லாத்தையுமே போட்டு பார்த்தாங்க. ஆனா எந்த ஒரு பிளானுமே இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போதுனா இப்போ அபி இருந்துட்டு நம்ம மதுவோட பிரச்சனை வந்து போதுனா தலைக்கு மேல வச்சு சுமந்துட்டு இருக்காங்க. அதாவது மதுக்கும் ராகவுக்கும் எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி உண்மை இருந்தாலுமே கூட அதே மாதிரி வந்து போதுனா இப்போ வந்து டைரக்டா மதுக்கிட்டே வந்து இந்த விஷயத்த பத்தியெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம ராகவ். இந்த மாதிரி தான் எனக்கு வந்து அபி தான் வேணும், அபி தான் முக்கியம் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொன்னது மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அந்த நர்ஸ் சொன்னது எல்லாத்தையும். அப்படி இருக்கும்போது வந்து போனா இப்போ நம்ம மது இருந்துட்டு எதுக்காக நம்ம அபி வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி ராகவ் வந்து போனா ஏன் நம்மள பிடிக்காத மாதிரி நடந்துட்டு இருக்காரு அப்படின்றத எல்லாத்தையுமே தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இப்போ எல்லாத்தையுமே வந்து போனா இப்போ ஒவ்வொரு விஷயத்தையா பார்த்து பார்த்து பண்றது மட்டும் இல்லாம எல்லா உண்மையுமே போட்டு உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்தை வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா போக போக என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்றது நம்ம மதுக்கு சுத்தமாக வந்து போயினா ஐடியாவே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இந்த சுந்தரிலிருந்து எல்லாருமே வந்து போயினா இப்போ பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம மதுவோட பிளானை வந்து போயினா கேட்டு, அதாவது ஏற்கனவே விமல் அப்படின்ற ஒருத்தன் வந்து போயினா நம்ம மதுவை அந்த அளவுக்கு காதலிச்சிருக்கான், செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே கூட இன்னை வரைக்கும் வந்து போயினா மதுவோட நினைப்பிலேயே மதுவோட காதல்லே வந்து போயினா இருந்துட்டு இருந்திருக்கான். அந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டு தான் இப்போ நம்ம மது இருந்துட்டு அவனை வந்து போயினா கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு தான் சுந்தரி இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏற்கனவே வந்து நம்ம அபியோட வீட்டில் எல்லாருமே வந்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இந்த கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ அவங்க அப்பா ஒரு பக்கம் வந்து மனசுடைஞ்சு போயிருந்தாரு, ஒரு பக்கம் அவங்க அம்மாவும் மனசுடைஞ்சு போயிருந்தாங்க. அங்க வந்து ஒரு சில பிரச்சனைகளும் நடந்துச்சு. அதே மாதிரி வந்து யாருக்குமே இதுல விருப்பமே கிடையாது. ஒரு பக்கம் அணுவெல்லாம் வந்து எப்படா இந்த கல்யாணத்தை நிறுத்துறது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில வந்து இப்போ தன்னால நிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷத்துல இருந்தா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இந்த அதாவது முரளிகிருஷ்ணன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாவண்யா, அதுக்கப்புறம் இந்த சுந்தரி 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து பயங்கரமான பிளான் பண்ணி லாவண்யாவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மணமேடையில் மணப்பொண்ணா வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வைக்கிறாங்க. அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை காட்டி கல்யாணம் பண்ணுறதானா பிரச்சனை கிடையாது. இவங்க என்னடானா முக்காடை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்கார வச்சிருக்காங்க. அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆள் அடையாளம் தெரியல. பட் ஹைட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்கலாம். பட் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பக்கம் நான் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு சொல்லியும் நீ வந்து மறுபடியும் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதுன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகவ் வந்துட்டு அவங்க கிட்ட, அதாவது கல்யாண பொண்ணா உட்காந்துட்டு இருக்க லாவண்யா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேட்குறாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்துலயாச்சும் எல்லா உண்மையுமே தெரிய வந்து நம்ம அபியும் ராகவும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு, அதாவது நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, see you, thanks for watching.